தமிழ்நாட்டை இரண்டாக பிரிக்க வேண்டும் என பாஜக மாநில துணைத் தலைவர் கே.பி. ராமலிங்கம் வலியுறுத்தியுள்ளார். சேலத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், சேலத்தை தலைநகராக கொண்டு தமிழ்நாட்டை பிரிக்கும் பட்சத்தில் 20,000 கோடி ரூபாய் சிறப்பு நிதியாக மத்திய அரசிடம் இருந்து நாங்கள் கட்டாயம் வழங்குவோம் என்று தெரிவித்தார். தமிழ்நாட்டிற்கு நிதி அறிவிப்பு வழங்கவில்லை என்று கூறும் தமிழக அரசு ஏற்கனவே வழங்கிய நிதிக்கு கணக்கு வழங்க தயாரா என்று கே.பி. ராமலிங்கம் கேள்வி எழுப்பினார். கணக்கு கேட்பார்கள் என்று பயந்துதான் நிதி ஆயோக் கூட்டத்தில் முதலமைச்சர் ஸ்டாலின் பங்கேற்கவில்லை என்று அவர் விமர்சித்தார். சேலத்தை தலைநகராக கொண்டு இன்னொரு மாநிலத்தை ஸ்டாலின் உருவாக்க தயாரா? நாங்க நிதி தர தயார். 15,000 மட்டும் இல்ல, 20,000 கோடியா பேசி நாங்க வாங்கி தர்றோம். நான் கேட்கிறேன், எனக்கு சேலம் தலைநகராக கொண்டு ஒரு புதிய மாநிலம் உருவாக வேண்டும். இது இந்த மக்களுடைய கோரிக்கை. சேலத்தை தலைநகராக கொண்டு தமிழகம் 2ஆக பிரிக்கப்பட வேண்டும். அப்படி பிரித்தால் சேலம் தலைநகருக்கு புதுசாக உருவாவதற்கு 20,000 கோடி மத்திய அரசிடம் பெற்றுத் தருவதற்கு பாரதிய ஜனதா கட்சி தயார்.